பிக் பாஸ் சீசன் 9 நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 53வது நாள் வரைக்கும் போயிருச்சு. அதாவது பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பிக் பாஸ் சீசன் 9 நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்னா, அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்பதான் ஏதோ ஒரு 1, 2 எபிசோட் நல்லா போனுச்சு அப்படின்னா கூட, திரும்பவும் அது பழைய மாரி தான் இருக்கிறாங்க. எதுக்கு பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு 53வது நாள் அப்படிங்கிறனால, டுடே ட்ரெண்டிங் யூடியூப் சேனல்ல வந்து அது சம்மந்தமாக ஒரு ட்ரோல் வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில். சரி, ஓகே. டுடே ட்ரெண்டிங்கில் என்ன அப்படி ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்ல யாரு? விஜய். அந்த உடல் இந்த தலையோடு இணைய கனி பார்க்குறாங்க. இந்த நான் பண்ணது பாருங்க அப்படி. அது வசந்தி என்னது தர்மலிங்கம் ஒழிக. அவங்க தான் எழுதுறது, அவங்களே எழுத இல்லைங்கிறாங்க. பார்வதி பார்த்துட்டு அப்செட் ஆயிடுவாங்க போட தெரியுது. நான் இல்லை அப்படின்ட்டாங்க. பாத்தீங்களே, யார வேணா பகிச்சுக்கலாமா? நான் அவங்கள பகிச்சுக்க கூடாதான். சத்தியமானமும் கதைச்சே இல்லை. ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆனால் இவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஓ, ஐயோ, அந்த டாஸ்க்கு வரும்ல, அதே அந்த லெட்டரை கிழிச்சிட்டாங்க போல. கடுப்பாயிட்டார் விக்ரம். அதான் இருக்கலாம், ஆனா இவ்வளோ இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓவர் தான். பாரு அமைதியா இருங்க. வேற லெவல் எடிட்டிங். அது ஏன் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்வன்னு ஒரு பிரச்சனையை வந்து முடிக்குன்னு நினைக்க மாட்டாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது பாருக்கிட்ட மாட்டுறதுக்கு சரி செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் அதாவது கியூட்னஸாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் எஃப்ஜே இவங்க வேற ஒரு பக்கமா. என்ன சொல்ற? சேலையை காணுமா? சேலை யாரோ ஒழிச்சு வச்சிட்டாங்க. சரிதான், இதுல விளையாடணும் ஒரு விவசாய இல்லையா? கமருதீன் வேற லெவலில் அன்பு காட்டுறாரு. அழுதுட்டான்.
வாய்ஸ் தான் அப்படி கேட்க முடியும். ஓ விக்ரம் தானோ? அது உண்மை. அது எல்லாருமே ஒருத்தர் இல்லை, எல்லாருமே இங்கே ஃபன்னா பண்ணுறது ஃபன்னாகவே இல்லை. என்ன அழுதுட்டாங்க. கனி ஓரளவு இந்த டாஸ்க்கை நல்லா பண்றாங்க மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. எஃப்ஜி ஏன் என்ன பண்றாங்க? நான் ஏதோ பண்றாங்க, ஆனா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை. என்ன விக்ரம் வந்து மேக்கப் போடணும் போல. என்னடா அது? வேற லெவல். என்ன பண்ணுது? விஜய் தேடுறாரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருங்க. அதாவது இந்த கண்டென்ட் கொடுக்குறங்க பேர்ல பண்ற அலப்பறைகள் தான் அது. எங்க அது? எங்கதான் ஒளிஞ்சாங்க? கண்டுபிடிச்சிட்டாரு. கண்ணாமூச்சி விளையாடுறீங்களோ? கெட்டப் கலாய்ச்சினால கோவப்பட்டுக்கிட்டு கட்டில்கள்ல போயிட்டு ஒழிஞ்சிட்டாங்களாம். கானா வினோத் வயசு அதிகம். என்னமோ அவர் மட்டும் தான் டைமிங் ஜோக் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். அதாவது ஃபுல்லாக பார்க்க முடியல, கொஞ்சம் தான் நல்லா இருக்குது. சரி ஓகே, நல்லா இருக்குது. இந்த டுடே ட்ரெண்டிங் யூடியூப் சேனலில் வந்து ட்ரோல் பண்ணி போடுறது ரொம்ப நல்லா இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 நல்லா இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட்டில் இருந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லதாக பண்ணி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆரம்பத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாண்ட்ரா, பிரஜின் இவங்கெல்லாம் வந்தப்போ நான் நினச்சேன் ஒரு பெரிய மாற்றமே நடக்க போகுது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆசை கனவுலாம் கண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பெரிய ஒரு சேஞ்சே இல்லை. வளமையாக இவங்க இப்போ இருக்க மாதிரி, இப்போ பழைய ஆட்கள் இருந்தாங்களே அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து இருக்கிறாங்க. போன வாரம் வந்து நம்ம விஜய் சேதுபதி கூட ஒரு கிளின்னு கிழிச்சிருப்பாரு, நிறைய விஷயம் பேசியிருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி, அதுவும் நம்ம விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அவருக்கும் யாருமே மரியாதை கொடுக்கறதும் இல்லை. என்னமோ சொல்கிற மாதிரி இருக்குது. இதே முன்ன கமலஹாசன் இருக்கும்போதெல்லாம் இப்படிலாம் எடுத்து பேசவே முடியாது. நம்ம பிரஜின் வந்து நீங்கள் போன வாரம் கவனிச்சிருப்பீங்க, விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதை கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்
இருந்துகிட்டு இருக்காரு. சரி, ஓகே, இப்படி ஒரு பிக் பாஸ் போய்கிட்டு இருக்கு. சரி, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கானா வினோத் அவரோட டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டைமிங் ஜோக் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. விக்ரமும் அப்பப்போ ஏதோ பண்றாரு, ஆனால் சில டைம்ல வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிடுது. சரி, பரவாயில்ல, எப்படின்னு தெரியல. உங்களுக்கு பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வணக்கம்.